இல்லாத ஞானம் தனியாக நான் உட்கார்ந்து கொண்டு காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் உட்கார்ந்து கொண்டு நான் தவம் செய்கின்றேன் என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. ஒன்று இறைவனிடம் நீ அன்பு செலுத்த வேண்டும், அல்லது ஜீவராசிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் ஞானம். அன்பு இல்லாத பொழுது நீ உயிரோடவே இல்லை என்கின்றார் வள்ளுவர். என்ன சொல்லுகின்றார்? அன்பு இல்லாத பொழுது நீ உயிருடனே இல்லை, உன்னை அறம் கொள்ளும் என்று சொல்கின்றார். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். உன்னுடைய மனதில் அன்பு இல்லை என்றால் உடனே இறைவனுடைய அந்த ஆற்றலான பிரபஞ்ச அறம் என்பது உன்னை கொன்றுவிடும் என்று சொல்கின்றார். ஆகவே அன்புதான். இந்த இடத்தில் சித்தர்களுடைய அஷ்டமா சித்திகளில் இருந்து இந்த 30 மார்க்கங்களில் இருந்தெல்லாம் வள்ளல் பெருமான் மேலே செல்கின்றார். ஏன்? அந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார். எந்த கற்பம் இருக்கட்டும், எந்த முப்பு இருக்கும், எல்லாவற்றையும் விட மேலான சாதனை, மேலான பொருள், உயிருள்ள பொருள், ஒளி பொருள் அன்புதான். இந்த ரகசியத்தை வள்ளல் பெருமான் அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம், அந்த அன்பு ஒன்றினால்தான் உன்னுடைய இருண்ட உடலை, ஜட உடலை, ஊனுடலை ஒளி உடலாக மாற்றியமைக்கப்படும் முடியும். Transformation of the physical body into a body of light is possible only with love, because love alone is light. உயிருள்ள ஒளி எது என்றால் அன்புதான். நீங்கள் கற்பசாதனை செய்கிறீர்கள் என்றால் செய்யலாம். 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் இதே அசுத்த தேகத்தில் இருக்கலாம், அல்லது சுத்த தேகம் வரைக்கும் வரலாம். ஆனால் வள்ளல் பெருமானை போல் ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், ஞான ஒளி என்பது என்ன? அன்பு, அருள். ஞான ஒளி இசைக்கொண்டு அருள் என்று போட்டுக் கொள்ளுங்கள். அருளின் திறனமும் ஐந்தொழில் புரியும். ஒரு துரும்பு கூட ஐந்தொழில் புரியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இந்த அருள் என்கின்ற சொல் எப்படி வந்தது என்றால், வேர்ச்சொல் வழியாக சென்றால் அர் ஆர் என்கின்ற 2 எழுத்துக்களுக்கும் 2 சொற்களுக்கும் என்ன பொருள் என்றால் ஒளி என்று பொருள். அருள் என்பதை பிரித்தால் அரு கூட்டல் உள் என்று வரும். உள் என்பது உள்ளம் என்கின்ற சொல்லின் குறுக்கிய பதிப்பு, ஷார்ட் அண்ட் வெர்ஷன் ஆஃப் உள்ளம். உள் என்கின்ற சொல்லை வள்ளுவனும் பயன்படுத்துகின்றான். ஆக உள்ளத்தை ஒளிமயமாக்குவது அருள். அந்த அருள் இல்லையே உங்களுடைய உள்ளம் என்கின்ற உயிர், உள்ளம் என்கின்ற சொல் 3 பகுதிகளை குறிக்கும். மனதை சில நேரங்களில் குறிக்கும், சில நேரங்களில் உயிரை குறிக்கும்,